சொல்றப்ப எனக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்கு, ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்கு. ஏன்னா இங்கே நமக்கு டேலண்ட் இல்லைன்னு கிடையாது. நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ், நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏகப்பட்ட ஐடியாவோட அங்கேயும் இங்கேயும் பிச் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் நானே கூட நிறைய வாட்டி சுற்றிருக்கேன். பட் இவங்களுக்கெல்லாம் தேவையான ஹெல்ப் கிடைக்குதா? சைனாவில் இருக்க மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து முன்னேறதுக்கு, அவங்கள வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை. எங்கே போனாலும் காசு கட்டணும், எங்கே போனாலும் கமிஷன் கொடுக்கணும், எங்கே போனாலும் ஊழல் லஞ்சம்னு சொல்லிட்டு இதுதான் இருக்குது. இது நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஸோ இந்தியாவில் காசு காசு காசு, கண்ட்ரியை யாருமே யோசிக்கிறது கிடையாது. சைனாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரியாக நம்ம டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் டெவலப் ஆனால் போதும், நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு கமிஷன் வந்தால் போதும், நீ மார்க்கெட் பண்ணுறியோ பண்ணாலையோ அது வாங்க வேலை, எனக்கு இந்த பர்சன்டேஜை கொடுத்துரு, அந்த பர்சன்டேஜை கொடுத்துரு, இது மட்டும்தான் இங்கே இருக்க மைண்ட் செட்டாக இருக்கட்டும். இதுக்காக சென்ட்ரலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், யாருமே எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறது இல்லை. ஸோ இது இன்னைக்கு மாறுதோ அப்போ தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஃபுட் டெலிவரி பாயாக போக மாட்டான், தேவையில்லாமல் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் 10,000க்கும் 12,000க்கும் நைட்டும் பகலும் போய் வளைச்சிட்டு இருக்க மாட்டான். கம்ப்யூட்டர் படிச்சுட்டு போயிட்டு மெக்கானிக்கல்ல 10,000 8,000 சொல்லிட்டு வேலை பார்க்க மாட்டான். சிஎஸ்சி சிஎஸ்சி இதெல்லாம் முடிச்சுட்டு போய் பிபிஓவில் வேலை பார்க்க மாட்டான். ஸோ நமக்கு இங்கே அந்த அட்வான்ஸ்டான மார்க்கெட்டே கிடையாது. இதுதான் உண்மை.